நிர்மலா சீதாராமன் பேட்டி நேற்று அதான் எல்லா பத்திரிகையிலும் தலைப்புச் செய்தி, முதல் பக்க செய்தியாக தலைப்புச் செய்தியாக வந்தது. நான் அதிகம் பேச விரும்பல. திமிருன்னா சாதாரண திமிரு கிடையாது, அந்த சாதிக்கே உரிய திமிரு அது. வெங்காயம் விலை ஏறிக்கொண்டு இருக்கிறது என்று பார்லிமெண்ட்ல பேசின பொழுது இந்த அம்மா என்ன சொன்னாங்க, எங்க வீட்டில் வெங்காயம் சமைக்க மாட்டோம் அப்படின்னாங்க. எங்க வீட்டில் வெங்காயம் முண்டெல்லாம் சமைக்க மாட்டோம். சாதி திமிரு அது, வேற ஒன்றும் கிடையாது. அந்த திமிர்த்தனத்தோட தான் அவங்களுடைய பேட்டி. கொஞ்சம் கூட மனிதாபிமான உணர்வுகளோ உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமோ முனையளவும் இல்லை. அதற்கு மாறாக முதலமைச்சர் ஏன் டெல்லிக்கு வந்தார், ஏன் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்துகிட்டாரு? இந்தியா கூட்டணியில கூட்டத்துக்கு போகாம இருந்தா என்ன சொல்லுவான், திமுக இந்தியா கூட்டணி விலகி விட்டது அப்படின்பா. அதான் தலைப்பு செய்தியா வரும். மு.க. ஸ்டாலின் போகவில்லை, திமுக தலைவர் போகவில்லை, கூட்டணியில் பிளவு அப்படின்றோம். அங்க போயிட்டு அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பிரதமரையும் பார்த்து மனு கொடுத்துட்டு வர்றாரு. பிரதமரை கௌரவமான முறையில் வெளியேன்னு சொல்றாரு. நான் சொன்னதெல்லாம் காது கொடுத்து கேட்டார், அதற்காக நன்றி தெரிவிக்கிறேன்னு சொல்றாரு. கொஞ்சம் கூட ஒரு அரசியல் நாகரிகம் என்பது வேண்டாமா? இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. இயற்கை பேரிடர், இதென்ன யாரும் உருவாக்கியதல்ல. அங்கே 100 ஆண்டில் இல்லாத மழைன்னு சொல்கிறாங்க. தென் மாவட்டங்களில் ஏராளமான மனிதர்கள் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது, விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்குது, வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்குது, நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. பெரும் தண்ணி வடிகிறது. இன்னும் தண்ணி முழுசாக வடிஞ்சிட்டுன்னு சொல்ல முடியாது. இன்னும் பள்ளங்களில் தண்ணி நிற்கிறது, தேங்கி நிற்குது. அவ்வளவு தண்ணி. கண்மாயிலெல்லாம் உடைச்சிட்டு போயிடுச்சு, ஒரு கண்மாயும் இல்லை. எல்லாம் பெரிய பெரிய கண்மாய், 2000 ஏக்கர் 2500 ஏக்கர் பாசனத்திற்குரிய கண்மாய் ஏரியெல்லாம் உடைந்து தண்ணி பூரா எல்லாம் வெளியேறி, அதனால தான் தூத்துக்குடி மிதந்தது, அதனால தான் திருநெல்வேலி நகரம் மிதந்தது. இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்பட்ட ஒரு சூழலில் நாங்கள் என்ன உதவி செய்கிறோம் என்பதற்கு மாறாக உதவி செய்யாது மட்டுமல்ல, இந்த அரசாங்கம் கடுமையான நிதி நெருக்கடிக்கு மத்தியில் ஏராளமான நிவாரணங்களை அறிவித்திருக்கிறார்கள். அண்ணாமலை சொல்றாரு, இது 10,000 அதிகமாக கொடுக்கணும், 10,000 ரூபா கொடுக்கணுங்கிறார், 12,000 கொடுக்கணுங்கிறாரு. இவர் 10,000ங்கிறாரு, அவர் எடப்பாடி பழனிசாமி 12,000ங்கிறாரு. ஒரு ரேஷன் கார்டுக்கு 6,000 அறிவிச்சா 10,000 கொடு, 12,000 கொடுன்னு சொல்றாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எத்தனை ஆயிரம் கொடுத்தாலும் அது தேவைதான், பொருந்தும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அங்கேருந்து குடுன்னு சொல்லணும்ல. எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் சொல்ல வேண்டாம், மாநில அரசு கேட்கிற நிதியை ஒன்றிய அரசாங்கம் கொடு என்று சொல்ல வேண்டாமா? அப்படி சொன்னால் மோடி கோச்சுக்குவாரா? ஒரு சாதாரண விஷயம், மாநில அரசு நிதி கேட்குது, மாநில அரசு நிதி கேட்டிருக்கிறாங்க, அதை ஒன்றிய அரசு பரிசீலனை செய்து வழங்க வேண்டும், வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எடப்பாடி பழனிசாமி இதை சொன்னா என்ன, சொன்னால் மோடி கோச்சுக்குவார். ஆனால் பாஜகவுக்கும் அதிமுக கூட்டணி இல்லை. என்னடா, யாரடா ஏமாத்துறீங்க, யாரை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? அதே மாதிரி அண்ணாமலை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாரு. அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் அடிக்கடி டெல்லிக்கு வந்துட்டு இருக்கிறவர், அவர் சொல்லலாம்ல, தமிழ்நாடு ரொம்ப பாதிச்சிருக்குது, வரலாறு காணாத பாதிப்பு, தமிழ்நாட்டுக்கு உதவி செய்யுங்கள். அதான் இனி தமிழ்நாட்டு மக்களின் மீது உண்மையிலேயே அக்கறை உள்ளவனு அப்படி சொல்லணும். அதை சொல்லாமல் செய்கிற அரசாங்கத்தை குறை சொல்றது, புண்ணியத்தை கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சி பார்த்தான்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. அந்த மாதிரி செய்கிற அரசாங்கத்தை, கடுமையான நிதி நெருக்கடிக்கு மத்தியில் செய்கிற அரசாங்கத்தை குறை கூறி வர நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியாவது காலி பண்ணிடணும் அப்படிங்கிறது மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள், சூழ்ச்சிகளை மேற்கொள்கிறார்கள். இவைகளையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு, தேர்தல் மட்டுமில்லை, வெறும் தேர்தல் மட்டுமல்ல, நாம் நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு தத்துவ போராட்டம், பிற்போக்குத்தனமான தத்துவத்திற்கு எதிரான போராட்டம். அவர் மறைந்த பொழுது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தனது சுற்றுப்பயணத்தை பெரியார் நிறுத்தி கொண்டார் என்று தான் குறிப்பிட்டார். செத்து போயிட்டார்னு சொல்லலை, பெரியார் தனது சுற்றுப்பயணத்தை நிறுத்தி கொண்டார் என்று குறிப்பிட்டார்கள். அவர் நிறுத்திய சுற்றுப்பயணத்தை இன்றைக்கு நம்முடைய ஆசிரியர் தொடர்கிறார். சொன்னாங்க 91 வயசுன்னு சொன்னாங்க. 91 வயசுன்னு சொன்னாலே ஆசிரியருக்கு கோபம் வந்துடும். எனக்கு 19 வயசானாவது, நீ ஏன் 91 வயசுன்னு சொல்கிறேன்னு கேட்பார். பெரியார் முறையில் அதே முறையை பின்பற்றி தமிழ்நாடு முழுவதும் திரும்ப திரும்ப சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு, எதற்கே உட்கார்ந்துருக்கிற 1000 பேரா 2000 பேரா 100 பேரா என்பதல்ல பிரச்சனை, கருத்துக்களை திரும்ப திரும்ப எடுத்து சொல்ல வேண்டும். இங்கே கவிஞர் அவர்கள் சொன்னார்கள், ராமாயணமும் மகாபாரதமும் திரும்ப திரும்ப புத்தகங்களாக வந்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி சினிமா வந்திருக்கிறது, இப்பொழுது தொலைக்காட்சிகளில் நாடகங்களாக திரும்ப திரும்ப ஒளிபரப்பப்படுகிறது, திரும்ப திரும்ப அந்த கதைகள் சொல்லப்படுகிறது. அதற்கு நேர் மாறாக விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்கு, அந்த கருத்தை சொல்வது, நீ முட்டாளாகவே இரு என்கிற கருத்தை சொல்வதற்கு அது திரும்ப திரும்ப சொல்லுகிறது. சிந்திக்காதே, உன்னுடைய தலை விதி, விதிப்படி தான் நடைபெறும். அதான மகாபாரதம் சொல்கிறது, அதான கிருஷ்ணர் உபதேசம். விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னா, வறுமையில் இருக்கிற அப்படின்னா விதிப்படி வறுமையில் இருக்கிறார். ஒருத்தர் அதானி இருக்காருன்னா அவர் விதிப்படி இருக்கார்.
ஆக விதி என்று ஒன்றை சொல்லி ஏமாற்றுகிற பொழுது அது விதி அல்ல, உருவாக்கப்படுகிறது என்கிற விஞ்ஞானத்தை சொல்லுகிற அந்த கருத்தை நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இன்றைக்கு மேலும் அதிகமாக தேவைப்படுகிறது. இது நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. பெரியாரை பற்றி திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது 100 கூட்டம் 200 கூட்டம் 300 கூட்டம் அல்ல, தொடர்ந்து பிரச்சார இயக்கத்தை மேற்கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிடுகிற பொழுது இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் அதை பற்றியெல்லாம் சொன்னாங்க. மோடி பிற்படுத்தப்பட்டவர் தான், குடியரசுத் தலைவர் பழங்குடி வகுப்பை சேர்ந்தவர் தான். இப்போ அதெல்லாம் சொல்கிறாங்க, இவங்களெல்லாம் அவமதிக்கிறார்கள். இந்தியா கூட்டணியில் உள்ளவர்கள் பிரதமரை, பிற்படுத்தப்பட்டவரை அவமதிக்கிறார்கள். அது மாதிரி பழங்குடி மக்கள் இனத்தைச் சேர்ந்த பெண்ணை, குடியரசுத் தலைவரை அவமதிக்கிறார்கள் என்று திசை திருப்புவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார்கள். மரத்தை வெட்டுவது கோடார் என்றாலும் காம்பு இல்லாமல் மரத்தை வெட்ட முடியாது. அதிலேருந்து மரத்திலேருந்து எடுத்து தான் காம்பு போட்டு மரம் வெட்டப்படுகிறது. மோடி எதற்கு பயன்படுகிறார், குடியரசுத் தலைவர் எதற்கு பயன்படுகிறார் என்று சொன்னால், பிற்படுத்தப்பட்ட மக்களை, அது மாதிரி பழங்குடியின மக்களை ஏமாற்றுவதற்கு கருவிகளாக பயன்படுத்தப்படுகிறார்கள். மோடி நிரந்தர பிரதமர் அல்ல, அதே மாதிரி அந்த அம்மாவும் நிரந்தர குடியரசுத் தலைவர் அல்ல. புதிய நாடாளுமன்ற கட்டிடம் திறக்கப்பட்ட பொழுது யார் அவமதிக்கப்பட்டார், யாரால் அவமதிக்கப்பட்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதையெல்லாம் மூடி மறைத்து விட்டு திசை திருப்புவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் யாரை முடிவு செய்கிறதோ அவர்தான் பிரதமர், ஆர்எஸ்எஸ் யாரை முடிவு செய்கிறதோ அவர்தான் குடியரசுத் தலைவர். இதைத்தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆக ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பு, அதனுடைய அபாயத்தை நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் புரிவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அதனுடைய அரசியல் பிரிவாக செயல்படுவதுதான் பாரதிய ஜனதா கட்சி. ஏற்கனவே ஜனசங்கமாக இருந்தது, 77 கலைக்கப்பட்டு ஜனதா கட்சியிலே சேர்ந்தார்கள். ஜனதா கட்சியில் சேர்ந்த பொழுது அப்பொழுது பெரிய தலைவராக இருந்த, நாட்டினுடைய பிரதமராக பின்னர் இருந்த வாஜ்பாய் சொன்னார், நாங்கள் ஜனசங்கத்தின் கொள்கைகளை கைவிட்டு விட்டோம், முற்றிலுமாக கைவிட்டு விட்டோம், அதை நினைத்து கூட நாங்கள் பார்க்க மாட்டோம். ஜனதா கட்சியில் நாங்கள் இப்பொழுது சேர்ந்து விட்டோம், இதற்கு நாங்கள் உண்மையாக இருப்போம், விசுவாசமாக இருப்போம் என்று குறிப்பிட்டார். அதனால் ஜனதா கட்சியில் இருந்து கொண்டு, ஆட்சியில் இருந்து கொண்டு, வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் இருந்து கொண்டு ஆர்எஸ்எஸ் அமைப்பிலும் உறுப்பினராக இருந்தார்கள். இங்கேயும் உறுப்பினர், அங்கேயும் உறுப்பினர். அது பிரச்சனையானது. ஒரு நபர் 2 அமைப்புகளில் எப்படி உறுப்பினராக இருக்க முடியும் என்கிற கேள்வி வந்த பொழுது, எங்களை வளர்த்த தாய் அமைப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பு, அதிலிருந்து நாங்கள் ஒருபோதும் விலக மாட்டோம் என்று வாஜ்பாய் விளக்கமளித்தார். அதான் ஜனதா கட்சி உடைந்து பல கட்சிகளாக உருவெடுத்து போனது. அதை உடைப்பதற்கு காரணமாக இருந்தார்கள். பிபி சிங் அவர்கள் 89 பிரதமர் ஆனார். நாட்டில் வந்த பிரதமர்களில் மறக்க முடியாத ஒரு பிரதமர் என்று சொன்னால் விபி சிங் அவர்கள். சமூக நீதி காவலர். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு மக்கள் காலத்திற்கும் பிபி சிங்கிற்கு கடமைப்பட்டவர்கள். காவிரி நதிநீர் பிரச்சனை வந்த பொழுது உச்சநீதிமன்றம் நடுவர் மன்றம் அமைத்து தீர்வு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்பு அமலாகவில்லை, ஆட்சியில் இருந்தவர்கள் அமுல்படுத்தவில்லை. விபி சிங் ஆட்சியில் இருந்தபொழுதுதான் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. மண்டல் குழு பரிந்துரையை அமுல்படுத்த வேண்டும் என்பதற்காக திராவிடர் கழகம் பெருமுயற்சி எடுத்தது. ஏராளமான மாநாடுகள் நடத்தினார்கள். அந்த மண்டல் குழு பரிந்துரையை விபி சிங் ஆட்சி காலத்தில் அமுல்படுத்தப்பட்டது. விபி சிங் ஆட்சியில் இருந்த பொழுது ஒரு அதிசயம் நடந்தது. இடதுசாரிகளும் வெளியிலிருந்து விபி சிங்கை ஆதரித்தார்கள். வலதுசாரிகளான பாரதிய ஜனதா கட்சியும் வெளியிலிருந்து விபி சிங் அரசாங்கத்தை ஆதரித்தார்கள். காங்கிரஸ் ஆட்சி அமைத்து விடக்கூடாது என்பதற்காக. ஆனால் அந்த நல்ல ஆட்சியை ஏன் கவிழ்த்தாங்க? மண்டல் குழு பரிந்துரையை அமுல்படுத்துவேன் என்று அறிவித்த உடனேயே அதை எதிர்த்து நேரடியாக ஆட்சிக்கு வைப்பேன்னு சொல்லலை. அத்வானி விட்டு ரத யாத்திரை விட்டாங்க. விபி சிங் பிரதமராக இருந்தார்.
பீகாரில் லல்லு பிரசாத் முதலமைச்சராக இருந்தார். இந்த கர சேவையை அனுமதிக்க முடியாது என்று பீகார் மாநிலத்தில் அத்வானி கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அடுத்த நிமிடம் தயாராக இருந்த வாஜ்பாய் குடியரசுத் தலைவரை சந்தித்து இந்த ஆட்சிக்கு அளிக்கிற ஆதரவை நாங்கள் வாபஸ் பெறுகிறோம் என்று வாபஸ் பெற்றார்கள். எதை காரணம் காமிச்சு? அத்வானி கைது பண்ணதை காரணம் காமிச்சு. உண்மை என்ன? அது அல்ல. மண்டல் குழு அறிக்கையை அமுல்படுத்தவில்லை என்று சொன்னால் விபி சிங் அரசாங்கத்திற்கு ஆதரவு தொடரும், வாஜ்பாயினுடைய ஆதரவு தொடரும், பிஜேபியினுடைய ஆதரவு தொடரும். இவைகளையெல்லாம் இது பழசு. ஆனால் இந்த பழசு திரும்ப திரும்ப புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆக இவர்கள் நோக்கம், இவருடைய விருப்பம் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையை அமுல்படுத்துவது. அதற்கு ஒரு அரசியல் அமைப்பு தேவை, அரசியல் கட்சி தேவை. அதன் அடிப்படையில் ஜனசங்கம் தொடங்கப்பட்டு பின்னர் கலைக்கப்பட்டு பிறகு திரும்ப பாரதிய ஜனதா கட்சி என்று தொடங்கப்பட்டது. அதனுடைய கொள்கை என்னவென்று சொன்னார்கள் தெரியுமா? காந்திய சோசியலிசம். பாரதிய ஜனதா கட்சி தொடங்குகிற பொழுது கட்சியினுடைய கொள்கையாக சொன்ன கொள்கை என்பது காந்திய சோசியலிசம். காந்திக்கு இவனுக்கு சம்பந்தம் உண்டா? காந்தியை கொலை செய்த கொடிய குற்றவாளிகள். சோசியலிசத்துக்கும் இவனுக்கு சம்பந்தம் உண்டா? எந்த சம்பந்தமும் கிடையாது. ரெண்டுமே சம்பந்தம் கிடையாது. காந்தியை கொன்றவர்கள், சோசியலிசத்தை ஏற்காதவர்கள், மாறுதலை விரும்பாதவர்கள், ஏற்காதவர்கள். ஆனால் இதுதான் கொள்கை என்று சொன்னார்கள். ஆக நாட்டு மக்களை ஏமாற்றுவதில் இவர்களைப் போல கில்லாடிகள் வேறு எவரும் உலகத்திலேயே கிடையாது. நம்ம ஆசிரியர் தான் ஒரு உண்மையை சொல்வார். உலகத்திலேயே தனது சொந்த கொள்கையை சொல்லாத ஒரு கட்சி இருக்குன்னா அது பாரதிய ஜனதா கட்சி தான், ஆர்எஸ்எஸ் தான் சொல்வார். மற்ற எல்லாரும் கொள்கையை சொல்லுவாங்க. இங்கே பேசியவர்கள் அத்தனை பேரும் திராவிட கழகத்தின் கொள்கையை, தந்தை பெரியாரின் கொள்கையை திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். ஆசிரியர் தான் சொல்லப்படுற. கம்யூனிஸ்ட் கட்சியாக கொள்கைகளை தான் சொல்கிறாங்க. எந்த கட்சியும் தனது கட்சி கொள்கைகளை சொல்லி மக்களின் ஆதரவை பெறும். ஆனால் ஆர்எஸ்எஸ் சொல்லாது, பாரதிய ஜனதா கட்சி சொல்லாது. அதே நேரத்தில் வஞ்சகமான முறையில் நிறைவேற்றுவதற்குள்ள எல்லா முயற்சியும் மேற்கொள்வார்கள், சூழ்ச்சியாக மேற்கொள்வார்கள். இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எவ்வளவு அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்ய முடியுமோ செய்து கொண்டு இருக்கிறார்கள். நாடாளுமன்றம் எப்படி நடக்கிறது என்பதெல்லாம் இங்கே சொன்னார்கள். எதிர்கட்சியே இல்லாத நாடாளுமன்றம். தினமணி பத்திரிகை கூட இன்றைக்கி கருத்து படம் வெளியிட்டிருக்குது. எதிர்கட்சியே இல்லாத, உறுப்பினர் இல்லாத நாடாளுமன்றம் அழகாகத்தான் இருக்கிறது என்று மோடி சொல்வதைப் போல அந்த தினமணி பத்திரிகையை படம் போட்டிருக்கு, கருத்து படம் போட்டிருக்குது. எதிர்கட்சிகள் கிடையாது. அதே மாதிரி வெள்ள பாதிப்பு தமிழ்நாட்டில் இந்த வடகிழக்கு பருவமழை டிசம்பர் 1, 2, 3, 4 தேதிகளில் சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் பெய்த மழை மிக கடுமையான பாதிப்பு. வரலாறு காணாத மழை என்று சொல்லுகிறார்கள். மிகப்பெரிய பாதிப்பு. அடுத்து இது முடிந்து மக்கள் ஒரு இயல்பு வாழ்க்கை திரும்பிய நிலையில் தென் மாவட்டங்களில், குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, அதை ஒட்டி இருக்கிற விருதுநகர் மாவட்டங்கள் மிக கடுமையான 100 ஆண்டுகளில் இல்லாத மழை என குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. முதலமைச்சர் டெல்லி செல்கிறார். பாதிப்பு குறித்து விவரமான அறிக்கையை பிரதமர் கொடுத்த நேரம் இரவு 10:30 மணி. அது வரையில் காத்திருந்து மனு கொடுக்கிறார். ஒரு 21,000 கோடி தமிழ்நாட்டிற்கு தேவை நிவாரணம் வழங்குவதற்கு, மற்றவர்களுக்கு கட்டுமான பணிகள்லாம் சீர்குலைந்து போய் கிடக்கிறதுல சரி செய்வதற்கு தேவை என கேட்கிறார். சொல்லிவிட்டு வெளியிலேருந்து சொல்கிறாரு, நான் சொன்னதையெல்லாம் பிரதமர் கேட்டார், அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன்னு சொல்கிறார். உயர்மட்ட குழு பாராட்டி விட்டு சென்றது. தூத்துக்குடி, திருநெல்வேலிக்கும் சென்றது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஹெலிகாப்டர் மூலமாக சுற்றி பார்த்து விட்டு சென்றார். வேண்டிய உதவிகளை ஒன்றிய அரசாங்கம் செய்யும் என்று சொன்னார். இதெல்லாம் நடக்குது. ஒத்த பைசா இது வரைக்கும் கொடுக்கல. பத்திரிகைகள் பூரா ஏதோ 456 கோடி கொடுத்தாங்க, 1116 கோடி கொடுத்தாங்கன்னா இல்லை, கொடுக்கல. ஒரு பைசா கூட கொடுக்கல. இதுதான் உண்மை. அப்படி கொடுக்கப்பட்ட நிதி என்பது வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் பேரிடர் நிதியாக ஒவ்வொரு மாநிலத்திനും கொடுக்கப்பட்ட நிதி தான் கொடுக்கப்பட்டிருக்க தவிர இந்த பாதிப்புக்கு இதுவரையில் எந்த நிதியும் கொடுக்கல. நிர்மலா சீதாராமன் பேட்டி நேற்று, அதான் எல்லா பத்திரிகைகளையும் தலைப்புச் செய்தி, முதல் பக்க செய்தியாக தலைப்புச் செய்தியாக வந்தது. நான் அதிகம் பேச விரும்பலை. திமிருன்னா சாதாரண திமிரு கிடையாது. அந்த சாதிக்கே உரிய திமிரு அது. வெங்காயம் விலை ஏறிக்கொண்டு இருக்கிறது என்று பார்லிமெண்ட்டில் பேசின பொழுது இந்த அம்மா என்ன சொன்னாங்க?
எங்கள் வீட்டில் வெங்காயம் சமைக்க மாட்டோம் அப்படின்னாங்க. எங்கள் வீட்டில் வெங்காயம் பூண்டுலாம் சமைக்க மாட்டோம். சாதி திமிருது, வேற ஒன்றும் கிடையாது. அந்த திமிர்த்தனத்தோடு தான் அவங்களுடைய பேட்டி. கொஞ்சம் கூட மனிதாபிமான உணர்வுகளோ உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமோ முனையளவும் இல்லை. அதற்கு மாறாக முதலமைச்சர் ஏன் டெல்லிக்கு வந்தார்? ஏன் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்துக்கிட்டார்? இந்தியா கூட்டணியில் கூட்டத்துக்கு போகாமல் இருந்தால் என்ன சொல்லுவான்? திமுக இந்தியாவுக்கு விலகி விட்டது அப்படின்பா. அதான் தலைப்பு செய்தியாக வரும். மு.க. ஸ்டாலின் போகவில்லை, திமுக தலைவர் போகவில்லை, கூட்டணியில் பிளவு அப்படின்றோம். அங்கே போயிட்டு அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பிரதமரையும் பார்த்து மனு கொடுத்துட்டு வர்றாரு. பிரதமரை கௌரவமான முறையில் வெளியேன்னு சொல்கிறாரு. நான் சொன்னதெல்லாம் அவர் காது கொடுத்து கேட்டார், அதற்காக நான் நன்றி தெரிவிக்கிறேன்னு சொல்கிறாரு. கொஞ்சம் கூட ஒரு அரசியல் நாகரிகம் என்பது வேண்டாமா? இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. இயற்கை பேரிடர், இதெல்லாம் யாரும் உருவாக்கியதல்ல. அங்கே 100 ஆண்டில் இல்லாத மழைன்னு சொல்கிறாங்க. தென் மாவட்டங்களில் ஏராளமான மனிதர்கள் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது, விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்குது, வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்குது, நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. பெரும் தண்ணியை வடிவது, இன்னும் தண்ணி முழுசாக வடிஞ்சிட்டுன்னு சொல்ல முடியாது. இன்னும் பள்ளங்களில் தண்ணி நிற்கிறது, தேங்கி நிற்கிது. அவ்வளோ தண்ணி. கண்மாயிலெல்லாம் உடச்சிட்டு போயிடுச்சு, ஒரு கண்மாயும் இல்லை. எல்லாம் பெரிய பெரிய கண்மாய், 2000 ஏக்கர் 2500 ஏக்கர் பாசனத்திற்குரிய கண்மாய் ஏரியெல்லாம் உடைந்து தண்ணி பூரா எல்லாம் வெளியேறி, அதனால தான் தூத்துக்குடி மிதந்தது, அதனால தான் திருநெல்வேலி நகரம் மிதந்தது. இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்பட்ட ஒரு சூழலில் நாங்கள் என்ன உதவி செய்கிறோம் என்பதற்கு மாறாக, உதவி செய்யாது மட்டுமல்ல, இந்த அரசாங்கம் கடுமையான நிதி நெருக்கடிக்கு மத்தியில் ஏராளமான நிவாரணங்களை அறிவித்திருக்கிறார்கள். அண்ணாமலை சொல்கிறார், இது பத்தாதுன்னு அதிகமாக கொடுக்கணும், 10,000 ரூபா கொடுக்கணுங்கிறார், 12,000 ரூபா கொடுக்கணுங்கிறாரு. இவர் 10,000ங்கிறாரு, அவர் எடப்பாடி பழனிசாமி 12,000ங்கிறாரு. ஒரு ரேஷன் கார்டுக்கு 6,000ன்னு அறிவித்தா 10,000 கொடு, 12,000 கொடுன்னு சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எத்தனை ஆயிரம் கொடுத்தாலும் அது தேவை தான், பொருந்தும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அங்கேருந்து கொடுன்னு சொல்லணும்ல. எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் சொல்ல வேண்டாம், மாநில அரசு கேட்கிற நிதியை ஒன்றிய அரசாங்கம் கொடு என்று சொல்ல வேண்டாமா? அப்படி சொன்னால் மோடி கோச்சுக்குவாரா? ஒரு சாதாரண விஷயம், மாநில அரசு நிதி கேட்குது, மாநில அரசு நிதி கேட்டிருக்கிறாங்க, அதை ஒன்றிய அரசு பரிசீலனை செய்து வழங்க வேண்டும், வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எடப்பாடி பழனிசாமி இதை சொன்னால் என்ன? சொன்னால் மோடி கோச்சுக்குவார். ஆனால் பாஜகவுக்கும் அதிமுக கூட்டணி இல்லை. என்னடா, யாரடா ஏமாத்துறீங்க? யாரை ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க? அதே மாதிரி அண்ணாமலை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாரு. அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் அடிக்கடி டெல்லிக்கு வந்துட்டு இருக்கிறவர், அவர் சொல்லலாம்ல, தமிழ்நாடு ரொம்ப பாதிச்சிருக்குது, வரலாறு காணாத பாதிப்பு, தமிழ்நாட்டுக்கு உதவி செய்யுங்கள், அதான் இனி தமிழ்நாட்டு மக்களின் மீது உண்மையிலேயே அக்கறை உள்ளவனு அப்படி சொல்லணும். அதை சொல்லாமல் செய்கிற அரசாங்கத்தை குறை சொல்கிறது. புண்ணியத்தை கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சி பார்த்தான்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. அந்த மாதிரி செய்கிற அரசாங்கத்தை, கடுமையான நிதி நெருக்கடிக்கு மத்தியில் செய்கிற அரசாங்கத்தை குறை கூறி வர நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியாவது காலி பண்ணிடணும் அப்படிங்கிறது மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள், சூழ்ச்சிகளை மேற்கொள்கிறார்கள். இவைகளையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு, தேர்தல் மட்டுமில்லை, வெறும் தேர்தல் மட்டுமல்ல, நாம் நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு தத்துவ போராட்டம், பிற்போக்குத்தனமான தத்துவத்திற்கு எதிரான போராட்டம். மக்கள் மத்தியில் வெற்றி பெறாத, மக்களை பின்னுக்கு தள்ளுகிற ஒரு தத்துவத்திற்கு எதிராக ஒரு யுத்தத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த தத்துவம் பெரியார் தத்துவம், அதற்கு நாம் பயன்படுகிறது, அது என்றைக்கும் அழியாது. காரணம், பெரியாரின் தத்துவம் ஒரு விஞ்ஞானம். விஞ்ஞானம் படிப்படியாக முன்னேறுமே தவிர பின்னுக்கு போகாது. அஞ்ஞானம் தான் பின்னடிக்கு போய்கிட்டு இருக்கும். நீ என்ன தான் முட்டு கொடுத்தாலும் நிமித்தி வைக்க முடியாது. ஆகவே இந்த தத்துவத்தை மக்களிடத்திலே கொண்டு செல்வோம், மக்களிடத்திலே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவோம். அதுதான் தந்தை பெரியாரின் 50வது நினைவு தினத்தில் நாம் மேற்கொள்ள வேண்டிய சபதம் என கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.